பிரபாகரனை புறக்கணித்து விட்டு ஈழ வரலாறை பேசவே முடியாது. அதை நம்ம ஒத்துக்கிறோம். பிரபாகரனுக்கு இருந்த அந்த போர்த்திறன், வீரம், துணிவு, ஒரு தனிநபராக தொடங்கிய ஒரு அமைப்பு, உளவுத்துறை, காவல்துறை, புலனாய்வு அமைப்புகள், கடற்படை, விமானப்படை, கரும்புலிகள் படை. இன்னொன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், புலிகள் அமைப்புக்கு எந்த நாடும் இந்தாங்க நாங்க 2 டன் வெப்பன் அனுப்புறோம் எந்த நாடும் அனுப்பியதில்லை. எல்லாமே கிளாண்டஸ்டைன். 30 வருஷம் ஒரு 10 பேர் சேர்ந்து தொடங்கின ஒரு இயக்கம் விமானப்படை கட்டும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் த சிங்கிள் கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் பிரபாகர். அதுல செகண்ட் தாட்ஸே வேண்டாம். குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இளம் பிள்ளைகள் உட்பட அவங்களெல்லாம் தனியா கொண்டு போய் என் ஃபேமிலி மட்டும் கொண்டு போய் வெளியில வச்சிருங்கன்னு அவர் என்றோ சொல்லி இருந்திருக்கலாம். அவர் நினைச்சிருந்தா ஐரோப்பிய யூனியனுக்கோ உலகத்தின் எந்த நாடுகளுக்கு அனுப்பிச்சிருந்தாலும் குடும்பத்துக்கு நிச்சயமாக அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருக்கும். முதல்ல மாறுபட்ட கருத்து வேண்டாம். ஆனால் இது என்னுடைய போராட்டம், என் குடும்பத்தினருக்கு மட்டும் தனி பாதுகாப்பு வேண்டாம் என்று முடிவெடுத்தார் என்பதெல்லாம் நம்ம மறந்துவிடக்கூடாது. பிரபாகர் என்பவர் ஒரு மாவீரன் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை.